ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் இருக்கும்போது நீ எதற்காக கலங்க வேண்டும்? நீ எதற்குமே கலங்காதே. என்னை மீறி எதுவுமே நடக்கப் போவதில்லை. உன்னை நான் கைவிட மாட்டேன். அப்பா என்றுமே உன்னை தாங்கி பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன். நமது வாழ்வில் ஒவ்வொரு நாளையும் கடவுள் தந்த இன்றைய பரிசு என்று எண்ணி வாழ்ந்து பாருங்கள். நேற்று நடந்ததை நினைக்காமல் நாளை என்ன நடக்குமோ என்று வருத்தப்படாமல் இன்றே நமக்கு சிறந்த நாள் என்று நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்வில் நடப்பது எல்லாமே சந்தோஷமாகவே அமையும். நமக்கு எப்பொழுதும் ஆதாரமாக இருப்பவர் பகவான் தான். இந்த உலகம் உங்களை கைவிட்டாலும், உங்கள் சுற்றியுள்ள உறவுகள் உங்களை வெறுத்தாலும், உங்கள் பெற்ற பிள்ளைகளே உங்களை பகைத்து கொண்டாலும், அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு எதிராக மாறினாலும், உங்களுக்கென்று எப்பொழுதும் ஆதரவாக இருப்பவர் பகவான் மட்டும்தான் என்பதை உணர்ந்து அவரிடம் நீங்கள் சரணாகதி அடைந்து விடுங்கள். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ளவும் உங்கள் மீது முதலில் நீங்கள் திடமான நம்பிக்கை கொள்ள வேண்டும். எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும். கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளிலெல்லாம் ஈடுபடக்கூடாது. வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை. பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது. வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்பட்டு பாருங்கள். உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவிச்சங்கிலி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக எண்ணுகிறீர்கள். அது மனதில்தான் இருக்கிறது. அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியை போக்குவதற்காக மட்டும்தான். இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம். துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும். இது நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம். கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம். ஆனால் தகுதி உள்ளவர்க்கே வாய்ப்பு கிடைக்கிறது. கடவுளை தியானிப்பதால் எண்ணம், சொல், செயல் மூன்றுமே தூய்மை பெறும். சுயநலத்துடன் வாழ்வது பாவம். தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும். பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம். பிறர் துன்பம் போக்க உதவுவதே பெரிய புண்ணியம். இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது. சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும். இவைகளை நீ பின்பற்றினால் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலுமே உனக்கு வெற்றி கிடைக்கும். என் வார்த்தை உனக்கு புரிகிறோம் என்று நம்புகிறேன். என் வார்த்தை புரிந்து கொண்டால் அதன்படியே செயல்பட்டு பார். உன் வாழ்க்கை இன்பமயமாகவே மாறும். உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும். எந்த தடங்களும் இல்லாமல் உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைத்து கொண்டே இருக்கும். எடுக்கும் காரியம் எல்லாமே சிறப்பாகவே முடிவரும். மனிதன் தன்னைத்தானே முடமாக்கிக் கொள்கிறான் என்பதுதான் விந்தையிலும் விந்தை, உண்மையிலும் உண்மை. உங்கள் தவறுகளை வேட்டையாடுவதற்கு உன்னிப்பாக உங்களை கவனித்து கொண்டிருப்பார்கள். ஏதாவது நல்ல விஷயத்தை உங்களிடத்தில் கண்டால் குருடர்களாகி விடுவார்கள். ஏதாவது தவறை கண்டுவிட்டால் போதும், உங்கள் தவறை ஊதி பெருசாக்கி எங்கோ பூதாகரம்பமாக ஆக்கி விடுவார்கள். உடனடியாக உணர்ந்து கொள்வார்கள். பொங்கி எழுவார்கள். அலசி ஆராய்ந்து முடிவு சொல்ல புறப்பட்டு விடுவார்கள். சற்றும் இவர்களை நீ பொருட்படுத்தக்கூடாது. நீங்கள் உங்களை நம்பினால் போதும், எல்லாம் உங்களை நோக்கி தானாக வரும். இரகசியத்தை வெளிப்படுத்தியவருக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவருக்கும் மனதில் நிம்மதி இருக்காது தெரியுமா? எந்த இரகசியத்தையும் யாரிடமும் சொல்லக்கூடாது. அதுபோல மனதிற்குள்ளே துக்கத்தை அழுத்தி கொண்டு அமுக்கிக் கொண்டு இருக்கக்கூடாது. உங்கள் பயம்தான் எதிரிக்கு தைரியமாக அமைந்துவிடும். உங்கள் பயத்தை எதிரியிடம் காமிக்காதீர்கள். நீங்கள் எப்பொழுதும் அவர்களுக்கு முன்னால் தைரியமாகவே இருங்கள். உங்கள் அமைதி எதிரிக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். குழப்பத்தில் இருப்பவர்கள் எப்போதுமே ஜெயித்ததில்லை. அதை நீங்கள் நம்பிக்கொள்ளுங்கள். ஏதாவதாக இருந்தாலும் முதலில் உங்கள் பயத்தை நீங்கள் அகற்றுவதற்கு முற்படுங்கள். யாரையும் பழிவாங்க வேண்டாம். பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு அறவே வேண்டாம். காலங்கள் மாறும்போது எல்லாமே மாறும். அதுபோல உங்களுடைய கவலைகளும் தானாகவே உதிர்ந்துவிடும். அந்த கவலைகளையே நினைத்து கொண்டிருக்காதீர்கள். தனக்குத்தானே சங்கிலியால் கட்டிக்கொண்டு தனக்காக ஒரு சிறையை நீங்கள் அடைத்து வைத்திருக்கிறீர்கள். அந்த சிறையிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு எல்லாம் ஒரே வழி என்ன தெரியுமா? அப்பாவின் பாதத்தை பிடித்து கொள்வது மட்டும்தான்.
உங்களுடைய கர்மா என்ற சிறையிலிருந்து சீக்கிரமாகவே வெளிவர உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்க அப்பாவின் பாதத்தை இறுக்கமாகவே பிடித்து கொள்ளுங்கள். அவரிடம் சென்று ஒரு முறை வழிபட்டு பாருங்கள். அவரின் முகத்தை நீங்கள் பார்த்துவிட்டு வாருங்கள். சந்தோஷமாக இருப்பதற்கு மேலும் அதிகமான பொருட்களை நாம் வைத்திருக்கலாம். ஆனால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இதயத்தை நாம் இழந்துவிட்டோம் என்பதுதான் உண்மை. நம்முடைய அன்பான இதயத்தை நாம் இழந்துவிட்டோம். உயிருடன் வாழ்வது அல்ல வாழ்க்கை, முழு ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ்வது மட்டும்தான் உண்மையான வாழ்க்கை. நோய் நொடியின்றி எந்த ஒரு கடன் பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வது யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. இது எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது அப்பாவின் பாதத்தை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு என்னை நீ முழுவதுமாக பார்த்து கொள்ளப்பா என்று அவரிடம் உங்களை விட்டு விடுங்கள். அப்பன் இருக்கிறான், எல்லாவற்றையுமே பார்த்து. எல்லோருக்குமே நேரம் இதுதான் என்று எழுதி வைத்துதான் பிறந்திருக்கிறார்கள். அப்படி விதிக்கப்பட்ட உனது நேரம் சரியானதுதான். ஒருவன் 20 வயதில் திருமணம் செய்கிறான். ஆனால் 10 வருடங்கள் கழித்தே அவனுக்கு குழந்தை கிடைக்கிறது. இன்னொருவன் 30 வயதில் திருமணம் செய்கிறான். ஆனால் 1 வருடத்திலேயே அவனுக்கு குழந்தை கிடைக்கிறது. ஒருவன் 22 வயதில் பல்கலைக்கழக பட்டாதாரி ஆகிறான். ஆனால் 5 வருடங்களுக்கு பின்பே அவருக்கு தொழில் கிடைக்கிறது. இன்னொருவனோ 27 வயதில் பட்டதாரி ஆகிறான். அடுத்த வருடமே தொழில் கிடைத்து விடுகிறது. ஒருவர் 25 வயதில் நிறுவனத்தில் தலைமை பொறுப்பை ஏற்கிறார். 45 வயதில் அவர் மரணித்து விடுகிறார். இன்னொருவர் 50 வயதில் நிறுவனத்தில் தலைவராகிறார். ஆனால் 90 வயது வரை வாழ்ந்துவிட்டு செல்கிறார். நம்மால் புரிந்து கொள்ள சிரமமான இத்தகைய ஏற்பாடுகள் எல்லாம் வல்ல இறைவன் முன்பே கணித்து வைத்தவை. நாம் இந்த பூமியில் பிறக்கும்போதே எழுதி வைத்தவை. இது இப்பொழுது மட்டும்தான் நடக்கும் என்று அப்பொழுதே இறைவன் நமக்காக எழுதி வைத்து விட்டார். யார் உன்னுடன் இருக்க வேண்டும், யார் உன்னுடன் சேர வேண்டும் என்பது எல்லாமே கடவுள் போட்ட கணக்கு. எழுதுகோள்கள் தூக்கப்பட்டு விட்டன, ஏடுகளும் மடித்து வைக்கப்பட்டு விட்டன. அவனை போல் எனக்கில்லையே என்று நீ புலம்பும் அதே நேரத்தில் உன்னை போல் நான் இல்லையே என்று அவன் புலம்பிக் கொண்டிருப்பான். உனக்கு விதிக்கப்பட்டது வேறு, அவனுக்கு விதிக்கப்பட்டது வேறு. ஆக உனது நேரத்தில் உனது வேலையை நீ திறம்பட செய்துவிடு. உனக்கு முன்னால் உள்ளவர்கள் முந்தியவர்களும் அல்ல, உனக்கு பின்னால் உள்ளவர்கள் பிந்தியவர்களும் அல்ல. நீயும் யாரையும் முந்தவும் இல்லை, யாரையும் பிந்தவும் இல்லை. நீ நீயாக இரு. அந்த இறைவன் உனக்கென குறித்த நேரத்தில் நீ உனது பணியை செய்து கொண்டிருக்கின்றாய், அவ்வளவுதான். ஆதலால் உனக்கென்ன குறிக்கப்பட்ட நேரங்காலத்தை செவ்வனை பயன்படுத்திக்கொள். நீ இப்போது இது கேட்டுக்கொண்டிருப்பது கூட அந்த அப்பனின் அருள் என்பதை நினைத்துக்கொள். அவன் மூலம்தான் இது எல்லாமே உன் செவிகளுக்கு வருகிறது என்று தெரிந்து கொள். சிவபெருமானே, அம்மையப்பனே, சொக்கநாத பெருமானே, தாயும் மாணவரே, இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். திருச்சிற்றம்பலம் என்று அவர் பாதங்களில் நீங்கள் சரணடைந்து விடுங்கள். எல்லாமே சிவனின் செயல் மட்டுமே. சிவனன்றி இங்கு ஓர் அணுவும் அசையாது. சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவமில்லை என்பது போல நீ என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் நீ அப்பனுக்கு கணக்கு காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டும் செய். எது பேசும்போதும் அப்பனுக்கு தெரியும் என்று நினைத்து கொண்டு பேசு. அதிகம் நீ வாயை விட்டு விடாதே. எல்லாமே சிவனுடைய செயல். இது சிவனின் வாக்கு. நிச்சயமாகவே எல்லாம் நல்லதே நடக்கும்.